Hi friends, my குத்தமிழ் சேனல்லேருந்து நான் உங்களுக்கு கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசால் வடைக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா 3 முறை அலசிட்டு ஊற வைங்க. இது ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. இது பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மிக்சியில் மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடுங்க. மீதி இருக்க கடலைப்பருப்பு போட்டு ரவை பதத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துங்க. இப்போ இந்த மாவில் வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகணும். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு வடை தட்டி போட்டுக்கலாம். வடை கையில் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இந்த பக்கம் லைட்டாக செவந்துச்சு, திருப்பி விட்டுக்கோங்க. வடை செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு செவந்ததும் எடுத்துருங்க. சூடான சுவையான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.